அவங்க வந்து சம்பளமே போட மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து வேலை நல்லா கஷ்டப்பட்டு எங்க மக்கள் வேலை பாக்குறாங்க. நல்ல நல்ல வேலை வாங்குறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம். மக்களுடைய உழைப்பு வந்து நல்லா நல்லா உழைக்கிறோம். ஆனா வந்து சம்பளமே ஏற மாட்டேங்குது. சம்பளம் ஏறி ஒரு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அது மாதிரிதான் சம்பளம் ஏறல. மறுபடியும் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும். பண்ண பிறகு எங்களுக்கு வந்து போட்டாங்க. மறுபடியும் மக்களுக்கு வந்து போட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணது பிறகுதான் மறுபடியும் போட்டாங்க, சம்பளம் போட்டாங்க. அது கம்மியா போட்டிருக்காங்க. 250 ரூபா போறதை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்ப மறுபடியும் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோங்க. எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து எங்க மகாத்மா காந்தி அவங்க ஊரக வளர்ச்சி அந்த பேர்ல தான் எங்களுக்கு மறுபடியும் வரணுங்க. வருமானங்கிறது அன்றைய தேவைப்படுது, சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா வருமானம் மக்கள் திண்டாடுறாங்க. சோ இந்த 100 ரூபாய் திட்டம் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து வருமானத்துக்கு தேவையான வேலையை கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதையே நீக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுவோம்? அப்போ மக்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு தேவையான வருமானம் இல்லாத போது எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்காங்க. ஆமா, அதாவது அதுதானே, வேலையே இல்லாம நிப்பாட்டாங்கல்ல. வேலையே இல்லாம நிப்பாட்டுறாங்க, சம்பளமும் போறதே கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும் மக்களால? கஷ்டமா இருக்காங்களா இல்லையா? அப்ப அன்றைய தேவைக்கு வேலைக்கு மக்கள் வேணும்னா அன்றைய வேலை வேணுமா இல்லையா? என்ன பண்ண முடியும்? அதனால வேலை கண்டிப்பா வேணும் மக்களுக்கு. வேலை வேணும், வருமானம் கொடுத்தாகணும் அவங்களுக்கு, சரிங்களா? அதுக்காக திமுக அரசு நிறைய திட்டம் கொண்டு வராங்க. இந்த கொண்டு திட்டம் என்ன பண்றாங்க? பாஜக அரசு கண்டிப்பா எதிர்த்து என்ன பண்றாங்க? இதை முறியடிக்க சொல்லி பார்த்துட்டு கொண்டு வராங்க. நாங்க என்ன பண்றோம்? அதை முறியடிச்சு நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க, சரிங்களா? இது மோடி சொல்ற காரணம் என்னன்னா, அன்றாட மக்கள் தேவையான அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்களா? அது கிடையாது. ஆனா தமிழக அரசு என்ன பண்றாங்க? அடிப்படை மக்களுக்கு தேவையான அரசு என்ன பண்ணுது? எல்லா வித முயற்சியையும் திமுக அரசு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதான் முதல் உரிமையை கொடுக்குறாங்க, சரிங்களா? ஆனா மோடி என்ன பண்றாங்க? எல்லாம் செய்யற சொல்லி அடிப்படை மக்களுக்கான உயர்வு எதுவுமே தராதனாலதான் வடநாட்டு மக்கள் எல்லாமே இந்தியா தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களின் தலைமையில் ஒன்றிய செயலாளர் அண்ணன் அசோக்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெறும் பாஜக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து கழக மகளிரும் நாங்கள் ஒன்றிணைந்து போராடுகிறோம். மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு மகாத்மா காந்தி என்ற பெயரில் நடந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பெயரை நீக்கிவிட்டு இப்பொழுது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் பணம் தர மாட்டேன் என்று கூறி இந்த மத்திய பாஜக அரசை, ஒன்றிய அரசை கண்டித்து மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்க 100 நாள் வேலை வந்து மகாத்மா காந்தி அவங்க பேரை மாத்தணும்னு சொல்றாங்க. அதை கண்டித்து நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் மகளிர் மூலியமா. அவங்க வந்து சம்பளமே போட மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து வேலை நல்லா கஷ்டப்பட்டு எங்க மக்கள் வேலை பாக்குறாங்க. நல்ல வேலை வாங்குறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம். மக்களுடைய உழைப்பு வந்து நல்லா உழைக்கிறோம். ஆனா வந்து சம்பளமே ஏற மாட்டேங்குது. சம்பளம் ஏறி ஒரு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அது மாதிரிதான் சம்பளம் ஏறல. மறுபடியும் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும். பண்ண பிறகு எங்களுக்கு வந்து போட்டாங்க. மறுபடியும் மக்களுக்கு வந்து போட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணது பிறகுதான் மறுபடியும் போட்டாங்க, சம்பளம் போட்டாங்க. அது கம்மியா போட்டிருக்காங்க. 250 ரூபா போறதை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்ப மறுபடியும் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோங்க. எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து எங்க மகாத்மா காந்தி அவங்க ஊரக வளர்ச்சி அந்த பேர்ல தான் எங்களுக்கு மறுபடியும் வரணுங்க. அதனாலதான் நாங்க வந்து நம்ம மாபெரும் போராட்டம். இது வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப வருத்தப்படுறோம். அதனால மக்களுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சி வரணுங்கிறதுக்காக தான் நாங்க போராடுறோம். எங்களுக்கு வந்து பாஜக ஆட்சி வந்தாக்கா எங்க மக்களுடைய உழைப்பே வீணா போயிருங்க. மக்களோட உழைப்பு அன்றாட தேவைக்கு மக்கள் ரொம்ப இப்ப வந்து மிஷின் வந்துருச்சுங்க. நடவுக்கு மிஷின் வந்துருச்சு, களப்பறிக்கு மிஷின் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்ததுனால மக்கள் வந்து அன்றாட பொழப்புக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை தான் நிரந்தரமா வேணும். அதனாலதான் நாங்க போறோம். வருமானங்கிறது அன்றைய தேவைப்படுது, சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா வருமானம் மக்கள் திண்டாடுறாங்க. சோ இந்த 100 ரூபாய் திட்டம் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து வருமானத்துக்கு தேவையான வேலையை கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதையே நீக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுவோம்? அப்போ மக்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு தேவையான வருமானம் இல்லாத போது எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்காங்க. ஆமா, அதாவது அதுதானே, வேலையே இல்லாம நிப்பாட்டாங்கல்ல. வேலையே இல்லாம நிப்பாட்டுறாங்க, சம்பளமும் போறதே கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும் மக்களால? கஷ்டமா இருக்காங்களா இல்லையா?
அப்ப அன்றாட தேவைக்கு வேலைக்கு மக்கள் வேணும்னா ஆனா வேலை வேணுமா இல்லையா, என்ன பண்ண முடியும்? அதனால வேலை கண்டிப்பா வேணும் மக்களுக்கு. வேலை வேணும், வருமானம் கொடுத்தாகணும் அவங்களுக்கு, சரிங்களா? அதுக்காக திமுக அரசு நிறைய திட்டம் கொண்டு வராங்க. இந்த கொண்டு திட்டம் என்ன பண்றாங்க, பாஜக அரசு கண்டிப்பா எதிர்த்து என்ன பண்றாங்க, இதை முறியடிக்க சொல்லி பார்த்துட்டு கொண்டு வராங்க. நாங்க என்ன பண்றோம், அதை முறியடிச்சு நல்லா கொண்டு வந்ததை கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க, சரிங்களா? இப்ப சொன்ன மாதிரி நீட்டு கொண்டு வராங்கன்னா மக்கள் வந்து இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வந்ததுல இருந்து நீட்டை கொண்டு நினைக்கிறாங்க. யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தேவைக்கான மக்கள் என்ன பண்றாங்க, நீட்டை பாஸ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து சேர்த்துக்கிறாங்க. சோ தமிழக மக்கள் என்ன பண்றாங்க, நீட்டை பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கான முன்னுரிமை கிடையாது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா கிராம மக்கள் நல்லா படிச்சு பாஸ் பண்றாங்க. சோ அவங்க தேவை என்ன பண்ண போய் சேர மாட்டாங்குது. சோ பாத்தீங்கன்னா இது ஒரு கல்வியிலையும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோக்கி கொண்டு வந்தாலும் இந்த கல்வியில பாத்தீங்கன்னா எல்லாமே மக்கள் எல்லாம் பாடு படிக்கிறாங்க, பாஸ் பண்றாங்க. ஆனா நீட்டை கொண்டு வந்து அந்த மார்க் பாஸ் பண்ணி வெளியே போக முடியாம மக்களை உள்ள அமைக்க வைக்கிறாங்க, சரிங்களா? இது நிறைய விதமான பாதிப்பு ஏற்படுது தமிழக மக்களுக்கு. ஆனா திமுக அரசு என்ன பண்றாங்க, எப்படியாவது மக்களை வெளியே கொண்டு வரணும் முயற்சி பண்றாங்க. ஒவ்வொரு முயற்சியும் பாஜக என்ன பண்றாங்க, முடிவெட கூட்டம் பண்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்க தேவையான உரிமையை நாங்க வாங்குவோம் நாங்க. ஏன் நம்ம முன்னுக்கு வரோம்ல, திமுக அரசு தமிழக முயற்சி முன்னுக்கு வராங்கல்ல, அப்படிங்கும் போது போட்டி இருக்க செய்யும். இப்ப போட்டிங்கும் போது எப்படி நீங்க மீள முடியுன்றத என்ன பண்றாங்க, மேலும் மேலும் நம்மளை போட்டு அமுக்குறாங்க. நாங்க அமுக்கிருக்க மாட்டோமோ, நாங்க என்ன பண்ணுவோம், முன்னுக்கு தான் வருவோம் விதாலுமே. ஏன்னா எல்லா விதமான போராட்டத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம், போராட்டம் பண்ணி எங்க தேவையானதை என்ன பண்ணுவோம், கேட்டே தீர்வோம் நாங்க.